சீதாராம், இன்னும் நமக்கு 2 ஸ்பீக்கர் நம்மளோட இருக்கா பேசுகிறதுக்கு. நாங்களும் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் அவள் பேசுகிறது எல்லாத்தையும். Thank you, Ritendra Sharma ji, for that profound talk and, enlightening all of us, actually. Thank you so much. Next, we have with us Dr. Balaji Srinivas ji. So, he was a student of IIT Madras, and then he had done his PhD from Stanford University. Now, currently, he is a professor for mechanical engineering students and also for School of AI in IIT Madras itself. He has published a lot of research papers in various journals, international journals on AI and other computational methods. So, when this invite got circulated itself, many students, of course, would have benefited from him undoubtedly. Adiliye, 2 student ivalde ennoda guruன்னு சொல்லி ரிப்ளை பண்ணா பாலாஜி ஸ்ரீனிவாஸ் ஜி. ஸோ அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஹார்ட்டை டச் பண்ணவர் ஒரு ரிசர்ச்சர். அவர் அண்ணாவுடைய தர்ஷன் மற்றும் இன்சைட்ஸ் ஃப்ரம் ராமாயணம் பற்றி பேச வரார். श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. சீதாராம், அடியேனுக்கு பேர்பட்ட பெரிய சபையில் பேசி பழக்கமும் இல்லை, ரொம்ப வெக்கமாகவும் இருக்குது. தகுதி இல்லை. ரொம்ப பெரிய கிரந்தங்கள், அண்ணாவோட கிரந்தங்கள் ரொம்ப பெரிய கிரந்தங்கள். தர்ஷன், ராமாயணா இன்சைட்ஸ், 2 கிரந்தங்களை பற்றி பேச சொல்லியிருக்கார். ரெண்டுமே மகோன்னதமான கிரந்தம். அவர் சொன்னார், ராமச்சக்கரதர்ஜி, இஸ் இட் ஃபேர் டு ஆஸ்க் மீ டு டாக் அபவுட் 10 volumes in 15 minutes? It's not fair to ask us to talk about anything, even a page in any of his texts for 15 minutes. It's not possible. திடீர்னு ஞாபகம் வருது, யாதவாபியோதயத்தோட ஒரு there is a commentary by அப்பைய தீட்சிதர். அதில் ஒரு ஸ்லோகத்தில் அவர் திடீர்னு சொல்கிறார், இத்தம் கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவியேஷு லலிதேஷு அப்படி, ஒரு சின்ன காவியத்தில் கூட, ஒரு சின்ன லைனில் கூட வேதாந்த தேசிகரோட ஒரு ப்ரொஃபவுண்டிட்டி அதில் ஒரு பேஜில் எழுத முடியாது, ஒரு வால்யூமில் எழுத முடியாது. அப்பேற்பட்ட கிரந்தங்கள். டீலிட்டுங்கிற பட்டம் அவருக்கு எஸ்வியாசா கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே பரம சந்தோஷம், பரம ப்ரௌடாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா டீலிட்டுங்கிற டிகிரி யூகேல இட் இஸ் கால்டு டெர்மினல் டாக்டரல் டிகிரி. இட் இஸ் தி ஃபைனல் பாசிபிள் டிகிரி. அதுக்கு மேலே ஒரு பட்டம் கிடையாது. அது காரணம் என்னென்னா, அவருக்கு ஏற்கனவே டாக்டரேட் இருக்குது. டாக்டர் ரங்கஞ்சிக்கு ஏற்கனவே டாக்டரேட் இருக்குது. இது கொடுத்த டிகிரி இட்ஸ் அன் ஆனரரி டிகிரி. டாக்டர் ரிதேந்திர சர்மா ஆல்சோ செட் திஸ், இட்ஸ் அன் ஆனரரி டிகிரி. அது ஆனர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நார்மலான ஒரு பிஹெச்டி இஸ் ஃபார் டெப்த். ஒரு டீப்பாக ஒரு விஷயத்தை எடுத்துன்னு அதில் அப்படியே ஆழமாக போகிறது, அதுக்குன்னு கொடுக்குற டிகிரி நார்மல் டாக்டரேட், பிஹெச்டி. ஆனால் அந்த டாக்டரேட்டோட விஷயம் ஒரு லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷனாக அது வளர அது ஒரு பிரெட்டாக, ஒரு விரைவாக அது வளர ஒரு விஷயம். இட் ஹிட்ஸ் லிட்ரேச்சருங்கிறது என்றைக்குமே அபவ் நார்மல் ரிசர்ச். பிகாஸ் லிட்ரேச்சர் ஹேஸ் ஏஸ்தட்டிக்ஸ், லிட்ரேச்சர் ஹேஸ் த பவர் டு டிரான்ஸ்ஃபார்ம். ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்ற வேண்டிய ஒரு பவர் லிட்ரேச்சருக்கு மட்டும்தான் இருக்குது, ரிசர்ச்சுக்கு கிடையாது. யாரும் இந்த ரிசர்ச் பேப்பர் பார்த்த உடனே வாழ்க்கையே மாறிடுது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டா. இங்கே இருக்கிறவா நிறைய பேர் சொல்லியிருக்கா. அந்த அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வாட் இஸ் தர்மாங்கிற ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு வார்த்தை. அது படித்த உடனே இட் இஸ் போயட்டிக், இட் ஹிட்ஸ் யூ அட் த ஹார்ட் அண்ட் மனிதன் மாறிடுறான். இந்த பவர் எழுத்துக்கு மட்டும், அந்த லிட்ரேச்சருக்கு மட்டும் இருக்கிறதுனால டீலிட்டுங்கிற டிகிரி லிட்ரேச்சருக்கு கொடுக்குற டிகிரி. அப்பேற்பட்ட ஒரு புஸ்தகம் தர்ஷன், ட்ரூ விஷன் ஆஃப் தார்மிக் லைஃப் அப்படிங்கிற பேர். தர்ஷன் அநேகமாக அடியன் தப்பாக புரிஞ்சிக்கலைன்னா, திஸ் வாஸ் த ஃபஸ்ட் புக் பப்ளிஷ்ட் பை வெபலிம் இன் இங்கிலீஷ். கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. முதலான எழுதின புஸ்தகம் தர்ஷன். அதில் ப்ரீஃபேஸில் இந்த பவர் எங்கேருந்து வருது அப்படிங்கிற அந்த ப்ரீஃபேஸில்
டாக்டர் டேவிட் ஃப்ராலி அவரும் சொன்னார், வாமதேவ சாஸ்திரி அவர் எழுதியிருக்கார், தர்ஷன் இஸ் பவுண்ட், நான் அவரோட எழுத்தே படிக்கிறேன், தர்ஷன் இஸ் பவுண்ட் டு எக்ஸ்பேண்ட் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் இட்ஸ் ரீடர்ஸ். இட் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் கல்ச்சர் ஃப்ரம் இட்ஸ் present மெட்டீரியலிஸ்டிக் பயஸ் டு அ ரியல் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். இந்த பவர் எங்கேருந்து வருது அப்படின்னா தர்மத்திலேயே ஊறி இருக்கிறதுனால அந்த பவர் வருது. அதோட ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் டாக்டர் ரங்கன்ஜி அதில் எழுதுகிற ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் தர்மா இஸ் ஒன் இன் ஆல் அப்படிங்கிறது ஆரம்பமே அதுதான் அவர் சொன்னார். செல்ஃபோட பவர் என்ன அப்படின்னா தர்மா இஸ் ஒன் இன் ஆல். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் இதில் ஒரு விஷயம் டாக்டர் டேவிட் ஃப்ராலி எழுதுறார், வாட் எவர் வி டூ அஃபெக்ட்ஸ் தி என்டையர் யூனிவர்ஸ். இதுக்கு ஒரு காமெண்ட்ரி மாதிரி எழுதுறார் அவர். வாட் எவர் வி டூ அஃபெக்ட்ஸ் தி என்டையர் யூனிவர்ஸ். நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் கூட அதுக்கு எல்லா இடத்துலையும் அதுக்கு ஒரு பரிணாமங்கள் இருக்குது. விதவுட் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் லா ஆஃப் ஒன், இந்த லா புரியலைன்னா ஆல் அதர் கால்குலேஷன்ஸ் ஆர் அண்ட் டிட்டர்மினேஷன்ஸ் மஸ்ட் ஃபெயில். இது ரொம்ப ப்ரொஃபவுண்டான ஸ்டேட்மெண்ட் இது. இஃப் யூ டூ நாட் டேக் இன் டு அக்கவுண்ட் த ஃபேக்ட் தர்மா இஸ் ஒன் இன் ஆல், இந்த ஒரு வார்த்தையை நம்ம மதிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணால் கூட நேத்திக்கு எந்தெந்த மாதிரி அனர்த்தங்கள் எல்லாம் வரும் நேத்திக்கு அண்ணாவே சொன்னார். ஏன்னா நார்மல் பகுத்தறிவு, நார்மல் ரேஷனாலிட்டி லீட்ஸ் யூ அஸ்ட்ரே. குடும்பம் எதுக்கு, இவா ஏன் இப்படி இருக்க முடியாது, வை cannot we do that, வை cannot we do this, these kind of questions arise when one does not respect the fundamental fact of one in all. அந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டை ரெஸ்பெக்ட் பண்ணாதான் பாக்கி எல்லாமே அதுலேருந்து டிரைவ் பண்ண முடியும். அது பண்ணலைன்னா எல்லாமே தப்பாக போகுங்கிறது நிச்சயம் அப்படின்னு டாக்டர் டேவிட் ஃப்ராலி கமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறார். நான் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன் சமயம் குறைச்சலாக இருக்கிறதுனால. ஆனால் ஒரு விஷயம், இந்த யூனிட்டிங்கிற ஒரு தீம் அடியனுக்கு பட்ட வரைக்கும் சமன்வயமாக பண்ணுறது அண்ணாவோட ஒரு ஸ்பெசிஃபிக் பவர், அவரோட ஒரு ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷன் எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. ஏதாவது அவர் சாக்கியத்த ராமன்ஜியும் சொன்னார், ஏதாவது அவா ஒரு வைதிகளாக இருந்தால் கூட let us try and include them, let us try and bring them in. ராமரோட குணமே அது. வை நாட் எதிவா ராவணஸ்வயம், வை நாட் bring them in, வை நாட் include everybody. ஏன்னா ஒன் இன் ஆல், எவ்ரிபடி இஸ் தேர். பிரம்மனில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ரிசர்ச், இப்போ ஏஸ்தட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் திங், ரிசர்ச் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ் இது ரெண்டுமே விரோதாபாசம், ஆக்சிமோரான்ஸ். திஸ் ரிசர்ச் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ் பிரிங்கிங் தம் டுகெதர், அந்த மாதிரி ஒரு சமன்வயம். கர்மகாண்டம் ஞானகாண்டம், அபியுதயா நிஸ்ரேயசா, வேதா அண்ட் இத்திஹாசா, சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, காட்டில் வாழறவர்கள் நாட்டில் வாழறவர்கள், எந்த மாதிரி இப்போ ராமாயண இன்சைட்ஸ்லையும் என்னன்னா மனித இனம், குரங்கு இனம், பாக்கி எல்லா விதமான வேற வேற பசு பக்ஷி எல்லா இனங்களும் எல்லாம் சேர்த்து ஒன் இன் ஆல். இந்த யூனிட்டியோட அட்டெம்ப்ட் ஒரு அண்டர்லைங், ஒரு சரஸ்வதி நதி மாதிரி ஒரு அண்டர்லைங் தீம் இன் அண்ணாஸ் ரைட்டிங்ஸ். தர்ஷனில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நான் ஒரு கான்செப்ட் மட்டும் ரொம்ப குயிக்காக எடுத்துக்கிறேன். அவரும் சொன்ன அந்த ஸ்லோகத்தை அயோத்தியா காண்டத்தில் இருக்கிறது, தர்ம காமார்த்த தத்வஜா ஸ்மிருதிவான் பிரதிபானவான் லௌகிகே சமயாச்சாரே கிருத்தகல்போ விஷாரதா அப்படின்னா எல்லா விஷயமும் இப்போ நம்ம பார்க்குறோம். டீலிட்ங்கிற டிகிரிக்கு பிறகு இஃப் யூ ரீட் த கான்ட்ரிபியூஷன்ஸ், டிபிக்கலி டீலிட் இஸ் சப்போஸ் டு பி இன்டர் டிசிப்ளினரி. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கோம், எல்லாரும் பேசுனது வேதம், சங்கீதம், யோகம். அவர் யோகத்தில் சொன்னதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி எல்லாமே இன்வால்வ்டாக இருக்குது. ராமரும் அப்படியே தான், எல்லா விஷயம் கிருத்தகல்போ விஷாரதா, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், லௌகிக விஷயங்கள் எல்லாமே தெரியும், ஆர்கனைஸும் பண்ண தெரியும். அவரும் சொன்னார் த ப்ராசஸ் தட் இஸ் ஆர்கனைஸ் த. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவரே சொல்கிறார் அதை பற்றி. தர்ஷனில் இருக்குது. இட்ஸ் அ வெரி வெரி ப்ராக்டிக்கல் புக். தர்ஷன்கிற 5வது சாப்டர் டிப்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. அதுக்கு 4வது சாப்டர் வந்து வேர்ல்டு விதின், ரொம்பவே ப்ரொஃபவுண்டான ஒரு சாப்டர், உள் உலகம், in exploring one's own psychology and understanding how these things work, how one can develop oneself. அதில் ஒரு விஷயம் இருக்கிறார், ஸ்மிருதி வர்சஸ் பிரதிபா, ஸ்மிருதிவான் பிரதிபானவான். ஸ்மிருதினா மெமரி, நார்மலான அர்த்தம், அவர் திங்கிங்கிற அர்த்தமும் எடுக்கிறார் தர்ஷனில். ஸ்மிருதினா யாராவது ஒருத்தர் சொல்லி தந்தானா அவன் உடனே நன்னா பிடிச்சிக்கிறான் அந்த பையன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஹி ஹேஸ் ஸ்ட்ராங் மெமரி, ஹி கேன் இமீடியட்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் அது மேலே டெவலப் பண்ண முடியுமாங்கிற கேள்வி நம்மளால் சொல்ல முடியாது. பிரதிபா இஸ் சொந்தமான இருக்கிற கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னா அவர் கேட்குறாரு, குரு சிஷ்ய சம்லாபமாக அது அமையறது வேர்ல்டு வித்தின்ல. ஹவு கேன் வி இம்ப்ரூவ் அவர் பிரதிபா அப்படின்னு சிஷ்யன் கேட்குறான். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், இஃப் வி ஃபைண்ட் அன் ஆன்சர் டு அ கொஸ்டின், another question should be developed from that answer.
From that question, another answer will be found. This chain is pratibha. This enriches thought. அப்படின்னு அவர் எழுதுறார். இது மேலேயே ஒரு ப்ரொஃபவுண்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஆனால் அவர் அது ஒரு உபதேசமாக மட்டும் கொடுக்காத, அவரே ஃபாலோ பண்ணுறார். ஏன்னா அது எப்பலேருந்தோ ஆரம்பிச்சு 25 வருஷத்துக்கு அப்புறம் ராமாயண இன்சைட்ஸ் வருது. அந்த புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தேன்னா இதே மாதிரி கேள்விகள் அதில் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஜஸ்ட் அஸ் an எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ராமாயண இன்சைட்ஸ் பார்ட் 1 அப்படி எடுத்தோம்னா உடனே வருது, இஸ் ராமாயணா மேல் ஷாவனிஸ்டிக் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சில சாப்டர் பேரே இருக்கு அதில். வாஸ் சீதா மாடஸ்ட் ஆர் மாடர்ன்? டிட் ராமா ஈட் மீட்? இதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்குமே வர கேள்விகள் தான். படித்தானா ராமாயணத்தை படித்தா எல்லாருக்கும் வர கேள்விகள். சில பேர் அதை கேட்குறா, சில பேர் கேட்கறது இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது இருக்கிறச்சே அதே மாதிரி ஒரு ரொம்பவே ப்ரொஃபவுண்டான சாப்டர் மங்கி காட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. அதில் சில கேள்விகளை அவர் ரைஸ் பண்ணுறார். ஹூ ஆர் த வானராஸ்? கேன் ஏப்ஸ் டாக் லைக் வானராஸ் ஃபவுண்ட் இன் ராமாயணா? கேன் ஏப்ஸ் ஹவ் சிட்டிஸ் அண்ட் எஜுகேஷன் ஆஸ் வி ஃபைண்ட் இன் ராமாயணா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவர் கேட்குறார். அத்தியாத்ம அர்த்தங்கள் இது கொடுக்கறது சுலபம், அவருக்கு எஸ்பெஷலி ரொம்பவே சுலபம். அத்தியாத்மமான அதுக்கு அர்த்தங்கள் நேத்திக்கே அவர் சரமாக்கு இத்தியாதிகளுக்கு நிறைய அர்த்தங்கள் சொன்னார். வானரால் இப்படி, வானரால்னா ஆச்சாரிய ஸ்வரூபேனர் ஆஞ்சநேயர் வரர் அப்படின்னு ஒரு ஒரு பர்சனுக்கு அர்த்தம் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஆனால் அது ஐதிஹாசிகமாக இல்லையா? இஸ் இட் ஹிஸ்ட்ரி? அவர் சொன்ன மாதிரி த ஃபேக்ட் தட் இட் இஸ் மித்தாலஜிக்கல் ஹேஸ் டு பி எலிமினேட்டட். அந்த மித்தாலஜிங்கிறது எலிமினேட் ஆகிறதுக்கு இது ஹிஸ்டாரிக்கலா இல்லையாங்கிறது இந்த மாதிரி அவர் சொன்னதை ஆஷ்ருஜி சொன்ன மாதிரி கரேஜ் வேணும், இதுக்கு தைரியம் வேணும். பப்ளிக்காக அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி அந்த கொஸ்டினை ஏற்படுத்துறதுக்கு சிரமப்பட்டு அதை எழுதணும், அதுக்கு பயங்கர கரேஜ் வேணும். ஏன்னா அவர் ட்ரெடிஷ்னலிஸ்டாக வேற இருக்கு, நம்மள மாதிரி இல்லை. நம்ம ஏதாவது ஒரு புஸ்தகம் எதனா யாரும் படிக்கவும் போகிறது இல்லை. அவர் எழுதுறது எல்லாரும் படிக்கிறா, கேள்வியும் கேட்பா. அப்போ இருக்கிறச்சி அந்த கேள்வி அதுக்கு அவர் சில கொஸ்டின்ஸ் அந்த அவர் மிஸ்டர் டி சொன்ன மாதிரி சம் கிரிட்டிக்ஸ் ஸ்பெகுலேட் தட் வால்மீகி டிஸ்கிரைப் சவுத் இண்டியன்ஸ் ஆஸ் monkeys டு ஷோ them as lower human beings அப்படின்னு இருக்கு. இது ஒரு பழைய விஷயம், இப்போ கொஞ்சம் நிறைய வருஷமாகவே இது ஓடிட்டு இருக்கிற விஷயம். அது நீங்கள் அதே அநேகமாக புத்தகங்களில் எடுத்தேன்னா பெஸ்ட் அண்ட் ரிசர்ச் எடுத்தேன்னா இதெல்லாம் சொல்லுவேன். அதுக்கு ஒரு ரொம்ப பயங்கரமான ஆன்சர். அது இப்போ ஆன்சர் ஒரு லோவர் லெவல் பர்சன் ஆன்சர் பண்ணானா இல்லை அவர் அது இன்டென்ட் பண்ணலை அப்படின்னுவார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திஸ் இஸ் ராங் பிகாஸ் ராமாயணா ஹேஸ் நெவர் த நோஷன் ஆஃப் ஹியூமன் ரேஸ் சுப்பீரியாரிட்டி. நான் ஹியூமன் ரேஸ் சுப்பீரியர்னு சொன்னாதானே மங்கியை நீ இன்சல்ட்டாக எடுத்துக்க முடியும். சீப்போ குரங்கேன்னு சொல்கிறது ராமாயண சைலியே இல்லை. அக்கார்டிங் டு ராமாயணா தெர் இஸ் நோ சுப்பீரியர் ரேஸ், நோ இன்ஃபீரியர் ரேஸ், நாட் ஓன்லி அமங்ஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் பட் ஈவன் கிராஸ் ஸ்பீஷீஸ். தெர் இஸ் நோ சுப்பீரியர் ஸ்பீஷீஸ், தெர் இஸ் நோ இன்ஃபீரியர் ஸ்பீஷீஸ். அது இல்லாத இருக்கிறச்சே நான் அவன் ஏன் அது ஒரு கம்பேரிசன் பண்ணி அது ஒரு இன்ஃபீரியர்னு நினச்சின்னு இந்த ரெண்டாவது பட்சமே இல்லை, இங்கே கொஸ்டினே வராது. இது பார்த்து ஸ்ரீ அரவிந்தன் நீலகண்டன் எடிட்டர் ஒன் ஆஃப் த எடிட்டர்ஸ் ஆஃப் ஸ்வராஜ்யா ஒரு ரிவ்யூ எழுதியிருக்கார். அந்த ரிவ்யூவோட டைட்டிலே திஸ் புக் ஆன் ராமாயணா காம்ப்ரிஹென்சிவ்லி ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் அ மாடர்ன் ரீடர் வுட் ஆஸ்க். அதுதான் டைட்டிலே ரிவ்யூக்கு. யார் படித்தா கூட மாடர்ன் ரீடர் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அதில் அவர் எழுதுகிறார், நான் இதையும் ஸ்கிப் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம், யூஸ்வலி ஸ்காலர்ஷிப் பிரிங்ஸ் அரகன்ஸ், இது அவரோட ஸ்டேட்மெண்ட். ஆல்சோ இஃப் அன் இண்டியன் வித் அ நாலேஜ் ஆஃப் இண்டியன் டெக்ஸ்ட் லைக் மிஸ்டர் பி கொஞ்சம் தெரிஞ்சது, அவர் கொஞ்சம் வெஸ்டர்ன் மெத்தடும் படிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரை மாதிரி ஒரு டேஞ்சரஸான பர்சனே கிடையாது. எதுவும் அவர் ட்விட்டர் கிட்டர் எல்லா இடத்துலையும் போய் என்ன வேணால் எழுதுவார், அவர் இஷ்டத்துக்கு எழுதுவார். There is also a tendency to invent meanings in the text. சம்ஸ்கிருதம் தெரியாதே, மை ஹனுமான் சாலிசா, மை பகவத்கீதா, இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுறது, அர்த்தமே இல்லை. கத்துக்குட்டி கூட தெரியும் அவருக்கு சம்ஸ்கிருதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு அப்பேற்பட்டவா கூட எழுத ஆரம்பிச்சிருவோம். தட் டோன்ட் எக்ஸிஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆனால் அவர் எழுதுறார், பட் வித் டாக்டர் ரங்கன் த டீப் ஸ்காலர்ஷிப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்ட் அலாங் வித் அ வாஸ்ட் நாலேஜ் ஆஃப் மாடர்ன் நரேட்டிவ்ஸ், இது ரொம்ப தேவை. மாடர்ன் பீப்புள் என்ன பேசுகிறா, எப்படி பேசுகிறா, எந்த மாதிரி லாங்குவேஜில் பேசுகிறா, அது ரொம்பவே கஷ்டம். பிகம்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பக்தி. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், மனசை தொட்டு அதை மாற்றிடுறது, மனுஷனையே மாற்றிடுறது. ஆனால் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இன் நோ வே காம்ப்ரமைசஸ் தி அகாடமிக் ரிகர். தட் இஸ், ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ரிசர்ச்சர் கையில் போனான்னா இது பண்ணது அவர் எவ்வளோ டீட்டெயில்டாக ரிசர்ச் சொல்லினே இருப்பாருங்க. ஆஷ்ருஜி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் ஒன்று அது தேவையில்லை நம்மளுக்கு, நம்ம அப்படியே நம்புவோம். வேத பாடசாலை போனால் நன்னா இருப்பா பசங்கன்னு எல்லாருமே நம்புற விஷயம்தான்.
சில பேரால் போட முடியறது, சில பேரால் போட முடியல, ஏதோ ஒரு நிர்பந்தம். அது இருந்தால் கூட எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் அது அனாவசியமாக அதை போய் நோண்டி தேடி பண்ண வேண்டியதுன்னா அகாடமிக் ரிகர், அது பண்ணி தான் ஆகணும். அவர் சொல்கிறார், ஹி ப்ரொவைட்ஸ். இதுக்கு அர்த்தம் தான் என்ன அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒன் மெயின் ஐடியா அவர் டிஸ்கஸ் பண்ணுறது டாக்டர் ரங்கன்ஜி இஸ் தட் த நோஷன் ஆஃப் ஹியூமன் ரேஸ் சுப்பீரியாரிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் வால்மீகிஸ் லிட்ரேச்சர். முதலே சொன்ன விஷயம்தான். ஆனால் யுவால் நோவா ஹராரி இன் இஸ் ஒர்க் சேப்பியன்ஸ் சேஸ் தட் இன் த ஏன்ஷியன்ட் எரா ஆஃப் ஹியூமன் ரேஸ் திஸ் நோஷன் டிட் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா நிறைய வருஷங்கள் முன்னாடி இது ஒரு இனமும் இன்னொரு இனமும் ஒன்று மேலே ஒன்று ஏற்ற தாழ்வு அதெல்லாம் கிடையாது. ஒன்று ப்ரே ப்ரெடேட்டராக இருந்திருக்கலாமே வெழிஞ்சு, சிங்கம் முயல் கீழ்த்தனமான ஒரு இனம்னு நினைக்காது. அது சாப்பாடுன்னு வேணால் நினச்சிக்குமே ஒழிஞ்சு வேறு விதமாக நினச்சிக்காது. இது இவன் கீழே அவன் மேலேங்கிறதெல்லாம் இப்போ தான் வந்த விஷயங்கள். தேர்ஃபோர் ராமாயணோட காலம் அவ்வளோ பழசாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷனாக எழுதுறார் அவர் இந்த புஸ்தகத்தில். இன்னொன்று ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வெவ்வேறு இனங்களுக்கும் இருந்திருக்குங்கிறது வால்மீகி விரும்புகிறார். வால்மீகி ஹிருதயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். கேன் திஸ் பி அன் அட்டெம்ப்ட், இந்த மாதிரி கதை எழுதுறது, கேன் திஸ் பி அன் அட்டெம்ப்ட் டு இன்வால்வ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் அ ஹியூமன் ஸ்டோரி? Does he want to show that vultures, bears and monkeys show the necessity of symbiotic relationship? எல்லாருமே கூட வாழணுங்கிற ஒரு நேச்சர் காட்டுறதுக்கு தான் வால்மீகி இப்படி பண்ணாரோ அப்படிங்கிற ஒரு வெறும் ஒரு ஸ்பெகுலேஷனை தான் எழுதுறேன். இன்னொன்று ஒரு காரணம் ஒரு இன்னொன்று ஒரு ரிசர்ச் ஆங்கிள் இங்கே நுழையிறது. இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இன்னொன்று ஒரு அப்சர்வேஷன் ஆரண்ய காண்டத்தில் 14வது அத்தியாயத்தில் இந்த செல்ஃப் இன்ட்ரோட் ஜட்டாயு தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறார் ராமர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், வால்மீகி பிரிங்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஜட்டாயு வாயால் ஒரு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அங்கே வருது. த டிஸ்கிரிப்ஷன் மே அப்பியர் ஃபன்னி as it is not in the scientific language. That is இப்போ இருக்கிற மாடர்ன் லாங்குவேஜில் அது அக்செப்டபிளாக இல்லை. ஆனால் there is a higher truth behind this narration symbolically. There is a common thing in Valmiki and Darwin regarding the origin of species. We, the beings belonging to different groups, belong to the same family at core. அதே தான், அதே சமன்வயம், அதே ஏகத்துவம் அது அவரோட ஹிருதயமாக இருக்குது. ஆனால் இன்னொன்று ஒரு கடைசியான பாயிண்ட்டு, இது அரவிந்தன் நீலகண்டன் இங்கே சொல்கிறார். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பாயிண்ட் அவுட் that the Western collective psyche either rejected Darwin or perverted Darwin science into social Darwinism, justifying racial superiority, colonial cruelty and economic exploitation. அப்படின்னா எந்த யூனிட்டி இப்போ வால்மீகி வாக்குலையோ இல்லைனா அண்ணாவோட வாக்குலையோ அது இந்த யூனிட்டியை பார்த்து நம்மளுக்கும் குரங்கு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாரும் கூட வாழணும்னு சொல்கிறோமோ அது டார்வினும் சொல்லியிருக்கார். அவர் கூட வாழணும்னு சொல்லலை, எல்லாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்லியாச்சு. monkeys or chimpanzees and human beings descend from the same ancestorங்கிறது லிட்ரல் வாக்கியம் ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன். ஓகே, அப்படி இருக்கிறச்ச கூட அவளோட விதத்தை பாருங்க. அவளோட விதம் எப்படின்னா, இதனால ஹியூமன் பீயிங் இஸ் சுப்பீரியர் டு மங்கி அப்படின்றான். ஸோ யூ சி அந்த சேம் ஃபேக்டை எடுத்து ரெண்டு விதமாக மாற்றலாம். One person, a dharmic person coming from the Vedic side, takes this as proof that we should all live together. அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த காரணத்தினாலே அவனை அடக்குடா அப்படின்றான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் இதே ப்ரூஃப் யூ கேன் ஷோ ஃப்ரம் 1900s and in fact middle of 1800s மல்டிபிள் திங்ஸ், மல்டிபிள் மூவ்மெண்ட்ஸ். யூஜெனிக்ஸுங்கிற ஒரு மூவ்மெண்ட், சோஷியல் டார்வினிசம்ங்கிறது இன்னொரு ஒரு மூவ்மெண்ட், நாட்சிசம்ங்கிறது மூணாவது மூவ்மெண்ட்டு, அவர் அபாரிஜினிஸ் பற்றி நேற்றுக்கு சொன்னார், அது நாலாவது மூவ்மெண்ட். எல்லாத்துலேயும் என்னன்னா, இவனுக்கும் குரங்குக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, எனக்கும் தான் இருக்குது. அவனை அடிச்சிடலாம். நம்ம எப்படி குரங்குகளை அடிக்கிறோமோ லோக்கலான இன்னி வரைக்கும் அது இருக்குது. இன்னி வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஆன்லைன் இன்னி வரைக்கும் இருக்குது. இந்திய தேசத்தை பற்றியே இருக்குது. கண்ணில் ரத்தம் வரும், ரத்தம் சொட்டும், அதை பார்த்தோன்னா. ஆனால் இருக்குது, நம்மளால் தாங்க முடியாது, ஆனால் அது இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அதே தான் ஆரம்பத்தில் போகிறோம். நான் திருப்பியும் டாக்டர் டேவிட் ஃப்ராலியே சொல்கிறேன். Without this understanding this law of one, எல்லாத்துக்கு அடிப்படையே தர்மா இஸ் ஒன் இன் ஆல் அப்படின்னு புரியாத ஒரு விஷயத்துலேருந்து நம்ம நார்மல் சயின்டிஃபிக் எண்டவரில் போனோம்னா ஆல் கால்குலேஷன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன்ஸ் மஸ்ட் ஃபெயில். இந்த மாதிரி தான் முடியும், இப்படி தான் முடியும். ஏன்னா அடிப்படையில் ஏக்கத்தாங்கிற ஒரு ஃபீலிங்கே கிடையாது, ஒரு பாசமே இல்லாதனால தான் இது வருது. அதே மாதிரி நான் ஃபைனலாக முடிச்சிடுறேன். இந்த மாதிரி கிரந்தங்களுக்கு நிறைய டீப் அண்ட் ப்ராட் ரிசர்ச் இருக்குது அண்ணாவோட கிரந்தங்கள்.
அது மட்டும் இல்லாத நம்ம எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு சாப்டர் ஒரு வார்த்தை படித்தா கூட நம்மளோட வாழ்க்கை மாறுறது நம்மளாவே பார்க்கலாம். பிரத்யக்ஷமாக தெரியும் அது. அந்த ஒற்றுமை, வெளியில் இருக்கிற வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது அவரோட அண்டர்லைன் தீமாக இருக்குது. இது அரவிந்த நீலகண்டன் ஒரு அழகாக முடிச்சிருக்காரு, நான் அப்படியே முடிச்சிடுறேன். ஆஃப்டர் த பில்டிங் ஆஃப் ஸ்ரீ ராமஜன்ம பூமி டெம்பிள் அட் அயோத்தியா, let us get into building a bigger temple for Sri Rama. A vision of all existence with its infinite diversity as one sacred family under one temple that is the universe. Sitaram, Kavitarthi Simhaya Kalyanatha. தேங்க்யூ பாலாஜி ஸ்ரீனிவாஸ்ஜி. நீங்கள் சொன்ன ஒரு விஷயமும் ரொம்ப கிறிஸ்பாக அப்படியே கேப்சியூல் மாதிரி நரேட் பண்ணிட்டே அண்ணா சொன்ன எல்லா விஷயத்தையும்.